ஆஸ்ட்ரோ டிகிரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமூக சந்தேகம் என்னும் நிகழ்ச்சியில் ஜோதிடவேந்தர் எட்டயபுரம் கோபிகிருஷ்ணன் ஐயா அவர்களிடம் நமக்கு உண்டான சந்தேகத்தை விளக்கமறிந்து பெற்று வருகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான சந்தேகத்தை, எனக்கு எழுந்த சந்தேகம் உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் என்று எண்ணி ஐயாவிடம் கேட்டு விளக்கம் பெறுவோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். சார், பொதுவாக இந்த மார்கழி மாதம்னாலே ஒரு தெய்வீகமான மாதம். காலையில் டிவி போட்டாலே திருப்பாவை, திருவெம்பாவை, ஆண்டாளோட பெருமை எல்லாமே இருக்குது சார். சார், நீங்கள் எழுதின புக்கு ஒன்று படித்தேன் சார், விவாக தீபிகா அப்படிங்கிற புக்கு. நீங்கள் எழுதின புக்கு சார். இந்த புக்கில் வந்து பல விஷயங்கள், கிட்டத்தட்ட 600 பக்கங்கள் உள்ள புக்கு. திருமண விவாகம் பண்ணும்போது என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் தெளிவாக எழுதியிருக்கீங்க. இதில் இந்த அட்டைப்படமே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது சார். ஸ்ரீ ஆண்டாளோட ஜாதகம் போட்டிருக்கீங்க. இவங்க வந்து ரங்கநாதருக்கே மனைவியாகக்கூடிய அம்சம் எதனால் கிடைச்சது இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆவல் சார். ப்ளஸ் நீங்கள் இதை போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயம் இல்லாமல் போட்டிருக்க மாட்டீங்க சார். அது என்ன சிறப்பு, எதற்காக நீங்கள் இதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ஆவலாக இருக்குது சார். சரி, அதை நம்ம உங்கள்கிட்ட டைரெக்டாக கேட்குறத விட இந்த மாதிரி காணொலியில் கேட்டால் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு எண்ணி தான் சார் நான் ஒரு யூடியூப் வீடியோவே உங்கள்கிட்ட கேட்குறேன். இதோட விளக்கங்களை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணனும் தான் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. சரிங்க. மார்கழி மாதம்னால எல்லா இடத்துலையுமே திருப்பாவை திருவெம்பாவை ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். திருப்பாவை திருவெம்பாவையில் வந்து முதலில் தோன்றியது, முதலில் எழுதப்பட்டது திருப்பாவை தான். ரெண்டாவது தான் திருவெம்பாவை எழுதுனாங்க. இதில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து ஒரு புண்ணிய சேத்திரம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பற்றி சொல்லும்போது என்னென்னா வராக சேத்திரம் அப்படிம்பாங்க. விஷ்ணு வந்து வராக அவதாரம் எடுத்து பாதாளத்துக்கு போய் இரண்யாட்சனோட சண்டையை போட்டு அவங்க இருந்து பூமியை மேலே கொண்டு வர்றார். பூமியை மேலே கொண்டு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வர்றார். அவர் ஓய்வு எடுக்கிறதுக்காக ரொம்ப கழிச்சு போய் வருவார். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து அங்கே வந்து உட்காந்துருப்பார். அவர் இடது துடையில் வந்து பூமாதேவி இருப்பார். அப்போ வந்து தேவாதி தேவர்கள்லாம் எல்லாருமா அங்கே வந்து அவர் மேலே வந்து மலர் மாதிரி பொழிஞ்சு அவர் வாழ்த்துவாங்க. இப்போ அப்படியே அங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே சுற்றும் அப்படியே பார்ப்பார். நிறைய சுற்றி நிறைய மலைகளாக இருக்கும். இப்படி மலைகளை பார்த்தோன்னா ஒரு கண் பார்வைப்பட்டு எல்லா மலைகளுக்கும் ஒரு சக்தி வந்துடும். தெய்வீக மலைகளை மாறிடும். அப்படி மாறின ஒன்று தான் சதுரகிரி. ஓகே. அதுக்கு வராக சேத்திரம்னு ஒரு பேர் உண்டு. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை பற்றி ஒரு பாட்டு கூட உண்டு. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், சோதிமணி மாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதுவோர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். ஓகே. அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து கோதை பிறந்த ஊர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு நந்தவனத்தில் பெரியாழ்வார் கொத்தி வச்ச ஒரு பூமியில் துளசி செடிக்கு கீழே ஆண்டாள் வந்து ஒரு குழந்தையாக படுத்துப்பாங்க. அழுதுகிட்டு இருக்கோம் குழந்தை. சரி. பெரியாழ்வார் அங்கே வந்து அந்த குழந்தைய எடுத்து அதுக்கு கோதைன்னு பேர் வைப்பார். கோதை அப்படின்னா மாலைன்னு அர்த்தம். கோதைன்னா மாலை, பூ மாலைன்னு அர்த்தம். கோதைன்னு பேர் வச்சு அதை தான் வளர்த்துட்டு வருவார். பெரியாழ்வாருக்கு அது வந்து வளர்ப்பு குழந்தை, வளர்த்த குழந்தை. அது இந்த பெரியாழ்வார் வந்து எப்போ பிறந்தாங்க அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கலியுகாதி 97ஆம் ஆண்டு பிறந்தாங்களாம். கலியுகாதின்னு கலியுகம் பிறந்து 97 வருஷம் கழிச்சு பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நடக்கிற வருஷம் வந்து கலியுகாதி வந்து 5126 பஞ்சாங்கத்திலாம் போட்டிருப்பாங்க மேலே. கலியுகாதி 5126. 5126னா இப்போ அவங்க பிறந்த எவ்வளோ காலம் ஆச்சு? இந்த பக்கம் 26, இந்த பக்கம் 5029 வருஷம் ஆச்சு. ஸோ 5029 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்காங்க கோதை. இப்போ கலியுகாதியில் 97ஆம் ஆண்டு நல்ல வருஷம். அந்த வருஷத்துக்கு பேர் நல்ல வருஷம் ஆடி மாதம் 18ஆம் தேதி. அவங்க பிறந்து 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை, சதுர்த்தி திதி, பூரம் நட்சத்திரம், 4ஆம் பாதம், சிம்மராசியில் பகல் 1 மணிக்கு பிறக்காங்க. பகல் 1 மணிக்கு துலாம் லக்கணத்தில் சுபஜனனம் அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த ஜாதகத்தில். அவன் ஜாதகத்தில் வந்து துலா லக்கணத்திலே வந்து செவ்வாய் இருப்பார். 3 ராகு, 9 கேது, 10 வந்து குரு உச்சம். ஓகே. குரு உச்சமாக இருக்கும். அது 10 சூரியன் இருப்பார். சூரியன், புதன், சுக்கிரன், சனி இருப்பாங்க. 11 வந்து சந்திரன் இருப்பார். கரெக்ட். இவங்க ஜாதகத்தில் ராசியை விட அம்சம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே. அம்சத்தில் 5 கிரகங்கள் உச்சமாக இருக்கும். ஓகே.
ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் ராசி கட்டத்தில் வந்து ஒரு கிரகம் உச்சமானதை விட அம்சத்தில் உச்சமானா தான் அதனுடைய இது பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க ஜாதகத்தில் 5 கிரகம் வச்சோம். ஸோ இந்த 5 கிரகம் உச்சமாக இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதக அலங்காரம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. ஜாதக அலங்காரங்கிற புஸ்தகத்தில் அந்த புஸ்தகத்துலேருந்து இதுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கிது நமக்கு. அது என்ன போட்டிருப்பான்னு எடுத்தோன்னு போட்டால், உள்ளதோர் கிரகம் உச்சம் மேவீர் கிராமணியாம். கிராமணினா கிராமத் தலைவன். ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சமாக இருந்தால் அவன் வந்து கிராமத்துக்கு தலைவனாக இருப்பானான். கிராமத்து தலைவனாகவோ அல்லது பஞ்சாயத்து தலைவராகவோ இருப்பான்னு அர்த்தம். அதான் கிராமணியம். அப்புறம் உபயமுச்சம் எனில் உபயமுச்சம் பெரியர். உபயம்னா ரெண்டு கிரகம். உபயமுச்சம் பெரியர் பல ஊர் கிராமணியாம். பல ஊர் கிராமணியம்னா பல ஊருக்கு 18 பட்டிக்கு ராஜான மாதிரி, இல்லை பஞ்சாயத்து யூனியனுக்கு சேர்மன் மாதிரி. பல ஊர் கிராமணியாம். தெளியதோர் ஒரு 3 கிரகம் உச்சமானால் கோன் மன்னவனாகி சிறு அவனி புறப்பன். அதாவது எப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் 3 கிரகம் உச்சமாக இருந்தால் அந்த ஜாதகன் வந்து எப்படி இருப்பான்னா, சிறு பரப்புக்கு சிறுதவனி அப்படின்னா உலகம் சின்ன ஏரியாவுக்கு ஒரு, அதாவது குறுநில மன்னராக இருப்பான்னு அர்த்தம். அதான் சிறுதவனி புறப்பன் அப்படின்னு. நல்லியதோர் 2 கிரகம் உச்சமானால், 2 4. நல்லியதோர் 2 கிரகம் உச்சமானால் நவீனொரு மண்டலந்தனுக்கு நாயகனே ஆவான். பெரிய ஏரியாவுக்கு பேரரசனாக இருப்பான் அர்த்தம். 4 கிரகம் உச்சமானால். புள்ளிசிறி ஒரு 5 கிரகம் உச்சமானால் புலோ நாயகனாம் என பலன்கள் புகழ்வர். ஒரு ஜாதகத்தில் 5 கிரகம் உச்சம் ஆகிட்டா, ராமனுக்கு 5 தானே, 5 கிரகம் உச்சம் ஆகிட்டா இந்த பூலோக நாயகன்னா இறைவனாக தான் இருக்க முடியும். பூலோக நாயகன்னு சாதாரண நம்ம வந்து ஆண்டாள் வந்து பூலோக நாயகி தானே. ஸ்ரீ ரங்கனா தானே மணந்திருக்கா. அவர் ஒரு பூலோக நாயகன். பூலோக நாயகனுக்கு அந்த ரங்கனுக்கு மனைவி நாயகியாகி பூலோகத்துக்கு நாயகி ஆகிட்டார். அதாவது ஜாதகத்தோட சிறப்பு என்னன்னு இதுதான். இந்த அம்மா வந்து எப்படின்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்திருக்காங்க. இப்போ திருப்பாவை திருவம்பாவையில் பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்க. திருவம்பாவை பார்த்தா திருப்பா எழுதுன மாதிரி சிலர் சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலாக திருப்பாவை தான். அதாவது திருவம்பாவை எழுதுனது மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் எங்கே இருந்தாருன்னா, மதுரையில் வரகுண பாண்டியன் அமைச்சரவையில் தலைமை அமைச்சராக இருந்தார். வரகுண பாண்டியன் காலம் எதுன்னா 862 911 வரைக்கும் கிபி. இப்போ கிட்டத்தட்ட 1800 வருஷத்துக்கு முன்னாடி தான். அது 9ஆம் நூற்றாண்டில் இருந்திருக்காரு வரகுண பாண்டியன். அவர் இதில் வந்து அமைச்சராக இருந்தார். இப்போ அது எவ்வளோ கிட்டத்தட்ட 1800 வருஷம் தானே ஆகுது. ஆனால் இது எப்படி இல்லையே, 5000 வருஷம் ஆகுது. ஸோ 3500 வருஷத்துக்கு முன்னாடியே திருப்பாவை எழுதியாச்சு. திருப்பாவைக்கு திரும்பாவைக்கும் ஒற்றுமை என்னென்னா, திருப்பாவையில் வந்து 30 பாட்டு இருக்கும். ஆனால் திருவம்பாவையில் 20 பாட்டு தான் இருக்கும். திருப்பாவையில் முடியும் போது எப்படின்னா, ஏழ்வோர் எம்பாவாய் அப்படின்னு முடியும் எல்லா பாசுரங்களுமே. அதில் முதல் 29 பாசுரம் மட்டும் ஏழ்வோர் எம்பாவாயின்னு முடியும். கடைசி பாட்டு மட்டும் எம்பாவாயின்னு மட்டும் முடியும். திருவம்பாவை எழுதின மாணிக்கவாசகர் எல்லா பாட்டிலையுமே கடைசியில் முடிக்கும்போது ஏழ்வோர் எம்பாவாய் அப்படின்னு. 7னா ஏற்றுக்கொள்னு அர்த்தம், ஓர்னா ஆராய்ந்து பாருன்னு அர்த்தம். அப்படி தான் முடிச்சிருப்பார். அப்போ இதில் யாரை பார்த்து யார் எழுதியிருப்பா? கரெக்ட். அப்போ அது வந்து திருப்பாவை தான் முதல்ல வந்தது. திருவம்பாவை வந்து 2ஆவதாக வந்தது. ஆனால் 20 பாட்டு தான். இதில் 20 பாட்டு தான் அவர் எழுதியிருப்பார். ஆனால் திருப்பாவையில் 30 இருக்கும். ஆனால் இப்போ நம்ம அந்த அம்மா திருப்பாவையில் வந்து நாச்சியார் திருமொழின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. நாச்சியார் திருமொழியில் வந்து 143 பாட்டு இருக்கு. இந்த 143 பாட்டும் இதில் இருக்கிற 30 பாட்டும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் 1000ல் ஒன்றாவது. 4000 பிரபந்தத்தில் இதை வந்து சங்கத்வன் மாலையிலையும் சொல்லுவாங்க. 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு சிறப்பு இந்த பாட்டு தான், திருப்பாவை தான். அதேமாதிரி அவர் திருவாசகம், திருவம்பாவையில் அந்த அவருடைய பாடலில் வந்து திருவம்பாவை வந்து அது ஒரு சிறப்பம்சமாக உள்ளது. திருவாசகத்தில் இருக்குது. இது வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்குது. அந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு இளம் 18 கீழ்கணக்கு நூல்களில் வருங்க. 18 அது அதெல்லாம் வேறு, அது வேறு, அதுக்கு இது வேறு. அது அந்த பாடல்கள்லாம் பார்க்கும்போது ஒரு இளம்பண்ணுக்கு இவ்வளோ சிந்தனைகளா, இவ்வளோ சொல்லாட்சியா, இவ்வளோ அருமையான வரிகளான்னு நினைக்க தோணும். இந்த உலக இலக்கியத்தில் எந்த ஒரு மொழியிலும் இப்படி பாடல் கிடையாது, எந்த மொழியிலுமே கிடையாது. அப்படி அருமையான பாடல் திருப்பாவை பாடல். அது பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்தி அப்படி தானாக வந்துடும். அப்படி ஒரு அருமையான பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஆமாம். அதனால் அந்த திருப்பாவை படிக்கிறப்பவே
நமக்கு வந்து தானா பக்தி வரும். அதான் இந்த ஜாதகத்தோட சிறப்பு. ஆண்டாள் வந்து 12 ஆழ்வார்கள் ஒரு ஆழ்வார். இந்த ஆழ்வார்கள் இருக்கிற ஒரே ஒரு பெண் ஆழ்வார் இவங்க தான். இவ்வளவு சிறப்பு அவங்களுக்கு வந்தது காரணம் இந்த ஜாதகம் தான். ஜாதகத்தால தான் உங்களுக்கு வந்து அவ்வளோ. நீங்க சொன்னது வந்து ராசி கட்டத்துல இருந்தாலே ஜாதக அலங்காரத்துல ராசி கட்டத்தில் இருக்கிறத விட உச்சம் பெற்றாலே அம்ச கட்டத்தில் இருந்தாலே இதுக்கு பவர் ஜாஸ்திங்கிறாங்க. ஜாஸ்தி. உச்சக்கட்டத்தில் ஒரு கிரகம் ராசியில் உச்சமானதை விட அம்சத்தில் உச்சமாகணும். இல்ல நீங்க கொடுத்த அந்த ஜாதக அலங்கார குறிப்பு சார், அது வந்து ராசி கட்டத்துக்கு தான் சொன்னீங்க. ராசி கட்டத்தை தான் அதுக்கு அம்சத்துக்கு எடுத்துக்கலாம். அம்சத்துக்கு எடுத்துக்கலாம். இல்லை அப்போ அம்சத்துல இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ரொம்ப சிறப்பு. சிறப்பு. ஓகே சார், அருமை சார். சார் இன்னொரு ஒரு சின்ன பாயிண்ட் நம்ம பேசும்போது, இவங்க பூரம் 4ஆம் பாதம் ஸ்ரீ ஆண்டாளோட ஜாதகம். இதுக்கு முன்னாடி ஸ்ரீராமரை பற்றி மற்றொரு வீடியோவில் பேசும்போது நீங்கள் அவரும் வந்து 4ஆம் பாதத்தில் தான் பிறந்தார். புனர்பூசம் 4ஆம் பாதம். ஸோ கடவுள்கள் பொதுவாக 4ஆம் பாதம் அப்படின்னாலே கடைசியான பாதம் சார். அது கொஞ்சம் சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தெய்வீகமாக இல்லை கடவுளாக பிறக்கிறவங்க எல்லாத்துக்கும் 4ஆம் பாதம் இருக்கு, ஏதாவது ஒரு கோயின்சிடன்ஸ் இருக்கா அப்படின்னு. அருமையான கேள்வி சார். டக்குன்னு தோணுச்சு சார். நல்ல கேள்வி இது. அதாவது எப்படின்னா, நமக்கு பஞ்சாங்கத்தில் காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரங்கள் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. காலற்ற உடலற்ற தலையற்ற. அது ஒரு நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நட்சத்திரத்துக்கு 1ஆம் பாதம் வந்து தலை கிடையாது, 4ஆவது பாதம் தான் தலை. தலை 4 ரிவர்ஸில் இருக்கும். ஓகே. 4ஆவது பாதம் வந்து தலை, அப்புறம் 3, 2 வந்து உடல், 1ஆவது பாதம் வந்து கால். ஓகே. இப்போ புனர்பூசம் 4ஆம் பாதம் வந்து கடகத்தில் இருக்கும், மற்ற 3 பாதம் வந்து எங்கே இருக்கும், மிதுனத்தில் இருக்கும். அப்போ அது சொல்லும்போது நினச்சோம் தலையற்ற நட்சத்திரம்பாங்க. ஓகே. இந்த தலை இங்கே மாட்டிக்கிச்சு இல்லையா. இதே மாதிரி தான் விசாகம். விசாகத்தில் வந்து 4ஆம் பாதம் விருச்சிகத்தில் இருக்கும், மிச்சம் 3 துலாத்தில் இருக்கும். அது அதேமாதிரி அங்கே வந்து புரட்டாதியில் வந்து 4ஆவது பாதம் மீனத்தில் இருக்கும், மொத்தம் 3. குருவோட நட்சத்திரம் 3மே பாருங்களேன், இது 3மே குருவோட நட்சத்திரம். 3 குருவோட நட்சத்திரமே தலையற்ற நட்சத்திரங்கள். தலையான அடுத்த அதேமாதிரி காலற்ற நட்சத்திரம் அப்படின்னா, இப்போ கார்த்திகை எடுத்துக்கோங்களேன். கார்த்திகையில் வந்து 1ஆம் பாதம் வந்து மேஷத்தில் இருக்கு, 2-3 நாள் வந்து ரிஷபத்தில் இருக்கு. அதேமாதிரி உத்திரத்தில் 1ஆம் பாதம் சிம்மத்தில் இருக்கு, 2-3 நாள் கன்னியில் இருக்கும். அப்புறம் வந்து உத்திராடம் துலாத்துல தனுசுல 1ஆம் பாதம் இருக்கு, 2-3 நாள் மகரத்தில் இருக்கும். இந்த 3மே பார்த்தீங்கன்னா சூரியன் நட்சத்திரம். எப்படி கோயின்சிடன்ஸ். ஆக இந்த 3மே, இந்த சூரிய நட்சத்திரம் 3மே காலற்ற நட்சத்திரம். அப்போ உடலற்ற நட்சத்திரம். உடல்னா மத்தியில் கட்டுப்படும், மத்தியில் கட்டாயிருக்கும். இப்போ விருச்சிகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 2 இந்த பக்கம் 2 3 நாள் அந்த பக்கம் இருக்கும். மத்தியில் உடல் மத்தியில் கட்டாது, அந்த உடலற்ற நட்சத்திரம். அதே மாதிரி சித்திரை வந்து 1, 2 கன்னியில் இருக்கும், 3 நாள் துலாத்தில் இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கம் அவிட்டத்தில் வந்து 1, 2 மகரத்தில் 3 நாள். இந்த 3மே செவ்வாயோட நட்சத்திரம். இந்த 3மே உடலற்ற நட்சத்திரம். இப்போ 4ஆம் பாதத்தை எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, தலையாக இருக்கிறதால இந்த கும்பாபிஷேகத்துக்குலாம் நாள் குறிக்கிறாங்க இல்லையா. கும்பாபிஷேகத்துக்குலாம் நாள் குறிக்கும்போது இந்த 4ஆம் பாதத்தை அனுசரித்து தான் அவங்க பார்ப்பாங்க. அது காலையில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது கும்பாபிஷேகத்துக்கு சில நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. அந்த நட்சத்திரங்களில் வந்து காலையில் இருக்கணும். அந்த உஷ காலத்தில் வந்து இந்த 4ஆம் பாதம் இருக்கணும். 4ஆம் பாதம் இருக்கிற மாதிரி வச்சு தான் வந்து நாள் குறிப்பாங்க. 4ஆம் பாதத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. கும்பாபிஷேகம் நடக்கிற நாள்லாம் பாருங்களேன். சில பண்டிகைகள் கூட காலையில் 4ஆம் பாதம் இருக்கணும், அப்படி தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். சில பண்டிகைகள் கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் 4ஆம் பாதம் இருக்கும். இருந்தால் தான் பண்டிகை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதான் நட்சத்திரத்துக்கு வந்து காலை, திதிக்கு வந்து மாலை. மிக புதுமையான விஷயம் சார். வேற என்னமோ இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால அந்த கடவுள் வந்து தலையில வந்திருக்கு. அது நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியல. நீங்க அதை கண்டுபிடிச்சீங்க. இல்ல எனக்கு ஒரு டக்குன்னு தோணுச்சு சார். பட் இதுல இவ்வளவு விஷயம் கண்டுபிடிச்சீங்க. நீங்க உங்க கேள்வி மூலம் இப்ப நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கு. உண்மை சார், உண்மை. நல்ல கேள்வி, நல்ல அருமை சார், அருமையான விளக்கம் சார். இது ஒரு புதுமையான விஷயம். 4ஆம் பாதம் தான் தலை. நிறைய பேர் 4ன்னா இப்போ வந்து பஞ்சாங்கத்தில் கூட என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் பிறந்தால் தோஷம் இல்லை, மூலம் 4ஆம் பாதத்தில் பிறந்தால் தோஷம் இல்லைன்னு போடுவாங்க. அது காரணம் தான். சூப்பர் சார். இல்லை இப்போ நம்ம அதனால இப்போ இதில் வந்து என்னென்னா, திருவம்பாவை தான் முதல்ல வந்த மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. திருவம்பாவை பார்த்து ஆண்டாள் திருப்பாவை எழுதுனா சொல்கிறவங்களும் உண்டு. முதல்ல வந்தது 5000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது திருப்பாவை. அப்போவே இப்படி இருந்திருக்கு பாருங்க தமிழ். நினைச்சாலே ரொம்ப தமிழ் அவ்வளோ அருமையான விஷயம் சார். திருப்பாவை படிக்க அப்படியே பக்தி மேலிட்டோம். அப்புறம் வந்து என்னென்னா, கம்பர் கூட இதை பாராட்டிருக்காரு. கவி சக்கரவர்த்தி கம்பர் இந்த ஆண்டாளோட திருப்பாவை படிச்சுட்டு அப்படியே ஆண்டாளுடைய
பக்தனாக ஆயிட்டார். ம். அவர் வந்து கம்பராமாயணம் எழுதுறதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஆண்டாளுக்கு வந்து சூடகம்னா இது வளையல்லாம் அந்த அம்மாவுக்கு சமர்ப்பணம் தான் எழுத நினைப்பார். அவர் ஸ்ரீரங்கத்தில் தானே அரங்கேற்றம் பண்ணது அங்கே தானே. ம். அது அப்புறம் வந்து இந்த வைணவ உலகத்தில் வந்து பகல் பத்து ராப்பத்துங்கிறது ரொம்ப விசேஷம். ரொம்ப அருமையான உற்சவம் அது. அதாவது வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி 10 நாளில் வந்து பகல் பத்து, பின்னாடி 10 நாளில் வந்து ராப்பத்தும்பாங்க. இந்த பகல் பத்து ராப்பத்து வந்து 3 ஸ்தலங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆழ்வார் திருநகரி. இந்த 3 தலங்களில் வந்து ஒரு நாளாவது தங்கியிருந்து இந்த உற்சவத்தை பார்த்தா ரொம்ப நல்லதுமாங்க. பகல் பத்து ராப்பத்து இந்த உற்சவம் பார்த்தா நல்லதுமாங்க. 3 தலத்துலேயுமே தங்க முடியலன்னா இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் தங்கினா கூட போதும். ஓகே. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு நாள் தங்கியிருந்து பகல் பத்து ராப்பத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் முடிஞ்சால் நீங்களும் போயிட்டு வாங்க. போய் பகல் பத்து ராப்பத்துன்னு நேரம் நாள் இருக்கு இல்லையா, ஆமாம். பகல் பத்து ராப்பத்து பார்த்துட்டு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற அந்த கோவிந்தனை கும்பிட்டுட்டு வாங்க. வாழ்க்கையெல்லாம் நல்லபடியாக நடக்கும். நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் ரொம்ப உபயோகமாக இருந்தது சார். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் சார். நன்றி சார்.